ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய ஸ்டோர்ஸில் கடையில் நின்றுக்கிட்டு நம்ம அரசி எவ்வளோ வெறுப்பேற்றுமோ அவ்வளோ வெறுப்பேற்றிட்டாங்க. என்னங்க இது எனக்கு நல்லா இருக்குமாங்க, என்னங்க இது இது அது அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷம் இவங்க காஞ்சனாவே மாறிட்டாங்கன்னா பார்த்துக்கோ. என்னடா அது சிவப்பு சிவப்பாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தலையில் தட்டுவாங்களே, அந்த மாதிரி இவர் காண்டாயிட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் கடைசியில் நான் வெளியே போய் நிற்கிறேன், நீ வாங்கிட்டு வாமான்னு சொல்லிட்டு கிளம்பி இங்கே வந்துட்டாரு. வந்து நின்னா ரோட்டில் கத்துறாரு, கடைசியில் காருக்குள்ளே உட்காந்து கத்துறாரு. இவளை ஏதாச்சும் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு கொடுக்கணும்ல, அப்போ என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு. வந்தோடனே என்னடா தனியாக போகிறேன், தனியாக வந்திருக்க, 2 பேராக போனீங்க தனியாக வந்திருக்கீங்க சொல்லி கேட்க, எப்பா நான் எப்படியோ பாண்டியம்மாவில் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாப்பா, என்னப்பா பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்க, இவங்க மொத்தத்தையும் வாங்கிட்டு கடைசியில் பில் போடையில் கேட்பாங்கல்ல பர்ஸுங்கன்னு சொல்லிட்டு, அப்போ காசு இல்லைன்னொடனே முழிப்பால அப்படின்னு சொல்லி கேட்க, கடைசியில் பர்ஸு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு சிம்பிளாக பதில் சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாடா, இது எங்கடா அசிங்கமாக தெரியுது, இது எப்படிங்கிற இருக்குது, இந்த மாப்பிள்ளை சீப்பு ஒளியை வச்சுட்டா கல்யாணம் நடக்காதும்பாங்களே அந்த மாதிரி இருக்குது நம்ம தம்பி குமாரை பார்க்க. ஐயோ இந்த அளவுக்கு பைத்தியமாக சுற்றுறாங்களே, பைத்தியம்னு தெரியாத ரேஞ்சுக்கு சுற்றுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா திடீர்னு பார்த்தா டொயின்னு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா கிரெடிட் கார்டில் உள்ள மொத்த அமௌண்ட்டும் போயிடுச்சு. எப்பட்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஜவுளி கடையில் தான் போயிருக்கு. கடைசியில் இங்கே வந்து நின்று எப்படி உன்னை வர வச்சேன் பார்த்தியான்னு சொல்லிட்டு அரசி நக்கலாக பார்க்குறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஏப்பா எவனாவது காலையில் தான் உங்கள் கார்டு எடுத்தேன், பின் நம்பரை போய் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சிருப்பானா, அந்தளவுக்கு முட்டாளா நீ அப்படின்றாங்க. ஆமாங்க, அவர் ஒரு அம்னீசியா பேஷன் போல், அப்பப்போ எல்லாத்தையும் மறந்துடுவார் போல். இதை வந்து அப்பப்போ இவங்க எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே ரொம்ப அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம நினச்ச மாதிரி இல்லை, இவள் லேசுப்பட்டாலும் இல்லை, வேறு லெவலில் நம்மளை வச்சு செய்கிறாளே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேத்துக்கும் சண்டைக்காரி நீ தான், ஏன் சண்டை கோழி நீ தான் பாட்டை போட்டுடணும். ஓகே.